ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் கடலப்பருப்பு 1 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு நல்லா அலசிட்டு களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு காய் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் போடலாம், கொத்தரங்காய் போடலாம், அவரைக்காய் போடலாம், கோஸ் போடலாம், கேப்சிகம் போடலாம், கேரட் போடலாம், அப்புறம் வந்து இந்த காராமணி அதெல்லாம் போட்டு கூட பருப்பு உசிலி பண்ணலாம். இன்றைக்கி நான் குடமிளகா போட்டு பருப்பு உசிலி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விடாமல் தண்ணி தெளித்து கெட்டியாக அரைக்கணும். ஏதாவது பருப்பு வடைக்க அரைப்போம் இல்லையா, அது மாதிரி கெட்டியாக அரைக்கணும். இதில் உப்பு சேர்த்து மட்டும் அரைக்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்து கெட்டியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். உருட்டுனா உருட்டை வறுக்கணும், கையில் ஒட்டாமல். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சாதான் உங்களுக்கு பருப்பு ஊசி நல்லா பொலன்னு வரும். இதை வந்து குக்கர் பருப்பு கிணத்துல வச்சு வேக வைக்கணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நான் சாதம் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டு, இப்போ சாத்துக்கூடையே வச்சிடலாம். அது தனியாக வைக்கணும்னு அவசியம், நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போது குக்கரை மூடி ஒரு 7-8 விசில் விடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கேப்சிகம் எடுத்துருக்கேன், குடமிளகா. இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை இதில் போடுறோம். மற்ற காய்கறிலாம் நம்ம வந்து வேக வைப்போம். இதை வந்து வேக வதக்கணும். உப்பு போடணும், மஞ்சள் போடணும். இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு கேப்சிகம், தேவையான அளவு உப்பு. இதை போட்டு வதக்கணும். பீன்ஸு, கொத்தரங்காய், கோஸ் இதெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். கேப்சிகம் மட்டும் நல்லா வதக்கி போடணும். தண்ணி விடாமல் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. தனியாக ஒரு தட்டில் வச்சு இது பண்ண போகிறோம். நொசுங்க வருது பாருங்கள். அதனால் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மற்றதை வந்து எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பருப்பு உசிலி நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. இதை கத்தியில் இதை மாதிரி கட் பண்ணி நல்லா ஒரு மைசூர் பாக்கு வில்ல மாதிரி போட்டு ஃபேனில் ஆற வச்சிங்கன்னா ஆறிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். இதே மாதிரி இதை பெரிய தட்டில் போட்டு ஆற வைக்கணும். இப்போ இது ஆறி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பீஸாக எடுத்து மிக்சியில் இது மாதிரி கையால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அரைக்கணும். மிக்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. ஒரு 1/4 மிக்சி 1/2 மிக்சி தான் போடணும். போட்டு ஒரு பல்ஸில் போட்டு ஒரு 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 5 to 8 செகண்ட் விட்டால் போதும், அரைச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் அரைக்கணும். இதை நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி சூடாகவும் போட்டு அரைச்சிடக்கூடாது. நல்லா சில்லுன்னு ஆறின அப்புறம் தான் அரைக்கணும். இது இப்போது கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்சப்போ உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பு செவந்த உடனே அடுப்பை சின்னதாக வைக்குங்க. அப்புறம் பருப்பு உசிலிக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. ஏன்னா இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் எண்ணெயில், இல்லை பச்சை வாசனை அடிக்கும். காரப்பொடி, நான் காரப்பொடியாக சேர்த்துக்கேன். சில பேர் மிளகாயை கூட அரைப்பாங்க. அதை அரைச்சா அந்தளவுக்கு காரம் வந்து மிளகாய் வந்து சரியாக அரைய மாட்டேங்க. நான் காரப்பொடி சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கலரிட்டு இந்த பச்சை வாசனைலாம் நல்லா கலரணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு உசிலியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது கேப்சிகம் என்ன காய் போடுறோமோ அந்த காயை இதில் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நல்லா இந்த காரம், மஞ்சப்பொடி, இந்த இதெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலரி விடணும். இப்போது நல்லா கலரியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா, பெருசாக வச்சு கலரி முடிச்சதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் மொறுன்னு ரோஸ்ட்டாக ஆகும். இதுக்கு வந்து மோர் குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வெத்த குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு இதில் என்னென்ன காய்கறி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்தேன் சிம்மில். நல்லா மொறு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப மொறுன்னு ஆகாது. நல்லா அந்த எல்லா
ஃபுல்லாக நல்லா சூடாகி ஒரு மாதிரி இதுவாகும், நல்லா சூடாக. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.